Beginners chest workout series la first exercise incline bench barbell press. Target upper chest development. Bench 30 degree செட் பண்ணிக்கோங்க. உங்களோட கால் ஃப்ளாட்டா தரையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெயிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம குவாலிட்டி ஆஃப் ரெப்பிடேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டவுன்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது பார் உங்களோட செஸ்ட்டை டச் பண்ற அளவுக்கு கொண்டு வாங்க. அப்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்க ஆர்ம்ஸ் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆகணும். அப்பதான் உங்க அப்பர் செஸ்ட்ல ஒரு ஸ்குவீசிங் எஃபெக்ட் கிடைக்கும். இன்க்ளைன் பெஞ்ச் பார்பல் ப்ரெஸ்ஸை ஒரு 3 செட் போடுங்க. ஒரு செட்டுக்கும் 10 to 12 ரெப்பிடேஷன்ஸ் வித் ப்ராக்ரஸிவ் ஓவர்லோடுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ப்ராக்ரஸிவ் ஓவர்லோடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செட்டில் 10 கிலோ போட்டிங்கன்னா செகண்ட் செட்டில் ஒரு 12 கிலோ, தேர்ட் செட்டில் ஒரு 14 கிலோ. இதுதான் ப்ராக்ரஸிவ் லோடு அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்க்ளைன் பெஞ்ச் டம்பல் ப்ரெஸ். இதுவும் 3 செட் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு செட்லேயும் 10 to 12 ரெப்பிடேஷன்ஸ் பண்ண போகிறோம். பெஞ்சை அதே மாதிரி 30 டிகிரி ஆங்கிளில் செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கால் தரையில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டம்பிளோட டவுன்வர்ட் மூவ்மெண்ட் உங்களோட ஷோல்டர் அளவுக்கு போகணும், ஷோல்டரு கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டம்பிள் அப்வர்ட் மூவ்மெண்ட் உங்களோட ஆர்ம் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகணும். அப்போ தான் உங்களோட அப்பர் செஸ்ட்டுக்கு ஒரு ஸ்குவீசிங் எஃபெக்ட் வரும். இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ்ஸோட பிரைமரி டார்கெட் மசில் அப்பர் செஸ்ட் அண்ட் ஆன்டீரியர் டெல்டாய்ட்ஸ், அதாவது உங்களோட ஃப்ரண்ட் ஷோல்டர். செகண்டரி டார்கெட் மசில் குரூப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைசெப்ஸ். நீங்கள் அப்வர்ட் புஷ் பண்ணும்போது அந்த புஷிங் எஃபெக்ட்னால உங்களோட ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு நல்ல பம்ப் கிடைக்கும். அடுத்த எக்ஸசைஸ் கேபிள் கிராஸ் ஓவர் லோ டு ஹை. கேபிள் கிராஸ் ஓவர் மிஷினில் இருக்கிற 2 சைடு ஊக்கையும் பாட்டம் லெவலில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வாங்க. அப்போ தான் உங்களோட செஸ்ட்டில் ஒரு டென்ஷன் கிடைக்கும். எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது 2 கேபிளையும் டுவர்ட்ஸ் அப்வர்ட் ஈக்குவலாக கொண்டு வாங்க. அண்ட் ஸ்லோவாக பின்னாடி கொண்டு போயிட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் நிறுத்துங்க. அப்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்களோட அப்பர் செஸ்ட்டில் ஒரு ஸ்குவீசிங் எஃபெக்ட் இருக்கும். டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டை ஸ்லோவாக பர்ஃபார்ம் பண்ணுங்க. பர்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஒர்க் அவுட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் செஸ்ட் ஒர்க் அவுட் சீரீஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.